இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சாம்பாருங்க. என்ன சாம்பார்னு கேட்டிங்கன்னா, கத்திரிக்காய் சப்ஜி தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப்பு தக்காளி, அதாவது 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட உருளைக்கிழங்கு ஒரு 2 எடுத்து தோலை சீவி கழுவி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து ஒரு 5லேருந்து 7 கத்திரிக்காவை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்ட பிறகு இப்போது அடுத்தது வந்துட்டு பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா குழன்னு ஆகிடும். அதனால் ஒரு கைப்பிடி அளவு போதும். கிளாஸ் கணக்குனா சின்ன கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு அந்த பாசிப்பருப்பையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூனும், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்துட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்துட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கோங்க. ஸோ இந்த டைமில் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை மட்டும் வேறு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும், அதை வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்போடு சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச தண்ணியை அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸஸாக கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸஸாக ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா தாளிச்சிட்டு அந்த சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துகிட்டு அதையும் நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி.